நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மைனா, சாரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. நான் டீச்சர் அம்மா கிட்ட கேட்டேன். அப்போ நீங்க ஏதோ ட்ரைனிங்க்கு போயிருக்கேன்னு சொன்னாங்க. நான் ஒரு ஹைடெக் பாலி ஹவுஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கான ட்ரைனிங் தான். பெங்களூர்ல நல்மங்கலால. ஓலியோர்ஸ பத்திலாம் படிச்சிருக்கீங்களா? இது ட்ரைனிங் தானே, அவங்க எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. ஆனா விவசாயத்தை செஞ்சு தானே கத்துக்க முடியும். அப்பா இப்ப எப்படி இருக்காரு? அவர் ரொம்ப மோசமா தான் இருக்காரு. அப்பாவை என்னால பார்க்க முடியல சார். பொறுமையா இரு, அந்த தெரி திரும்ப கிடைச்சிரும். கிளம்புறேன், நம்ம ஏதாவது பண்ணலாம். நீங்க சரியான நேரத்துல உதவி செஞ்சும் அந்த கேஷ கொடுக்க முடியலையே. அப்பாவோட உயிரே அதுதான்னு எப்பவுமே சொல்லுவாரு. இருந்தாலும் வேலாயுதம் எப்படி பண்ணுவாருன்னு நினைக்கவே இல்லை. நல்ல மனுஷன்னு தான் நம்பிட்டு இருந்தேன். வேலாயுதம் அண்ணனை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. நூலு கொடுத்தவன் பிரச்சனை பண்ணியிருக்கான். வேலாயுதம் அண்ணன் எங்க இருந்து அதை கொடுப்பாரு? அதனாலதான் அப்படி. என்ன இருந்தாலும் வேலாயுதம் நான் பண்ணது தப்புதான். சரி, அந்த 3 லட்ச ரூபாய் பிரச்சனை என்னாச்சு? அன்னைக்கு கேஸ் கொடுத்திருந்தல்ல? அந்த எஸ்ஐ அந்த கம்ப்ளைண்ட பெருசா எடுத்துக்கல. ஓ அப்படியா? மைனா, நீ வீட்டுக்கு போய் ரெடி ஆயிட்டு வா. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடலாம். ஏதாவது வழி கிடைக்குதான்னு பார்க்கலாம். அது எஸ்ஐ ரஞ்சித் சாரோட ஃப்ரெண்டா. மேனகா மேடம் தான் போ சொன்னாங்க. நான் ரஞ்சித் சார் கூட போலீஸ் ஸ்டேஷன் போனேன். இப்போ இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பா நடக்கணும்னு சொன்னாங்க. அப்படிதான் ரஞ்சித் சார் சொன்னாரு. அந்த பணம் திரும்ப கிடைச்சாலே போதும். என்ன இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு போற மாதிரி இருந்திருந்தா என்ன கூப்பிட்டுருக்கலாமே மைனா. அது நான் பிளான் பண்ணியெல்லாம் எதுவும் போகல. மேனகா மேடம் திடீர்னு சொன்னாங்க. நீ அங்க ஒரு ஸ்டாஃபா வேலை பார்த்திருந்தாலும் உனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. என்னன்னு எனக்கு தெரியாது. அவரோட நல்ல மனசு ஒருவேளை என்னோட கஷ்டத்தை பார்த்திருக்கலாம். சரி, நான் இப்ப கிளம்புறேன் சார். மைனா, இனிமே என்ன வேணாலும் நிச்சயமா என்ன கூப்பிடு. நான் உடனே வந்துடுறேன். ஓகே? கூப்பிடுறேன் சார். எங்களுக்கு எப்பவுமே கஷ்டத்துல உதவுறது நீங்களும் டீச்சரும் தானே. சரிங்க சார், கிளம்புறேன். ஹலோ, மோகன் கர்த்தா இருக்காரா? ஆமா, நீங்க யாரு? ராஜன் கர்த்தா கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க யாருன்னு சொல்லலையே. நான் ராஜன் கர்த்தா கிட்ட மட்டும்தான் பேசணும். யாருன்னு சொல்லுங்க. ராஜன் கர்த்தாவுக்கு என்ன நல்லா தெரியும். என் பேரு நாகராஜன். தெரியலையா? மைசூர்ல நாகராஜன். ஹலோ, ராஜன் கர்த்தாவை கொஞ்சம் கூப்பிடு. விஷயத்த சொல்லுங்க ப்ளீஸ். ராஜன் கர்த்தாவை கொஞ்சம் கூப்பிடு. அது எனக்கு இப்போ ராஜன் கர்த்தா கிட்ட பேசி ஆகணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ராஜன் கர்த்தாவை இனிமே உங்களால பார்க்க முடியாது. எனக்கு புரியலையே. ராஜன் கர்த்தா செத்து போயிட்டாரு. நீங்க என்னங்க சொன்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இஸ் நோ மோர்.
இப்ப என்ன சொன்னீங்க? மாமா எல்லாத்தையும் கேட்டியா? என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, சொந்த அப்பா உயிரோட இருக்கும் போதே இப்படி ஒரு பாவத்தை, அதுவும் சொந்த பையனான நீங்க சொல்லலாமாங்க? உங்களுக்கு ஃபோன் பண்ணது யாரு? யாருன்னு சொல்லுங்க. இப்ப எதுக்காக சிரிக்கிறீங்க? எனக்கு தெரியணும். எதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. பழசெல்லாம் மறந்துட்டியா மேனகா? கொஞ்சம் உசுர பாக்கி வச்சு உன்னோட நாடகமாடி வாழ்க்கை நடத்துறது, கட்டின தாலி அதிகாரமா வச்சு என் முகத்தை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு இல்ல. இங்க நீ என்னோட அடிமை, என் காலுக்கு கீழே கிடக்கிற ஒரு அடிமை. நீ புருஷன் என்ன சொல்றானோ அதை மட்டும் கேட்டு நடக்கணும். என் முகத்தை பார்த்து கேள்வி கேட்டீன்னா அந்த நாக்க அறுத்துருவேன். நீ உயிரோடு இருக்கணும்னா கேட்க வேண்டியதை மட்டும்தான் நீ கேட்கணும், பார்க்கறத மட்டும்தான் நீ பார்க்கணும். புரிஞ்சுதா? இப்ப கேட்டதெல்லாம் நீ என்ன பண்றன்னா, இந்த பாரு, இந்த காது வழியா அப்படியே வெளியில விட்டுறணும். நான் சொன்னது புரிஞ்சதில்ல? நீங்க எதுவுமே கேட்கல, நமக்குள்ள இங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. ஓகே? மைசூர் நாகராஜன். மேனகா, எனக்கு நல்ல ஒரு காஃபி எடுத்துட்டு வா. அது நான் மாமாவை வெளியில கூட்டிட்டு போலான்னு. அது அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல மாமா, அப்பாவை நான் பாத்துக்கிறேன். நீ போய் காப்பி எடுத்துட்டு வா. உனக்கு என்னடா தெரியணும்? இப்ப ஏன் அவளை அனுப்புன? என்கிட்ட என்ன ரகசியம் கேட்கணும்? ஆமா, நான் ஒரு விஷயம் கேட்டா நீங்க உண்மை சொல்லணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த மைசூர் நாகராஜன்? மைசூர்ல இருக்கிற நாகராஜனை பத்தி கேட்டேன். ஜெக்மோகன் பேலஸ்க்கு பக்கத்துல ராஜ் கமல் சில்க்ஸ்னு கடை நடத்தின அந்த நாகராஜனை பத்தி நீங்க மறக்கல இல்ல? ஞாபகம் வரலையா? நாகராஜ செட்டி அந்த பாவத்தை நீதானே செஞ்ச? என்ன என்ன சொன்னீங்க? இந்த பணம் எல்லாம் உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? அவர்
அப்போ உங்களுக்கு எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கு. நடந்த விஷயம் எல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு. நீ அவரையெல்லாம் நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது. நீ என்னதான் மறைக்க நினைச்சாலும் முடிவுல உண்மைதான் ஜெயிக்கும். அப்போ அந்த நாகராஜன் உங்களை பார்க்க வந்தா எல்லா உண்மையும் அப்போ தெரியும் இல்லையா? அதானே? நீ என்ன கொன்னாலும் சரி, நான் எப்பவுமே உண்மையோட பக்கம்தான் இருப்பேன். உயிரோடு இருக்கும்போதே அதை சொல்லாம இருக்கிறதுக்கு வேற வழி இருக்குன்னா என்னங்க இதுக்கப்புறம் மருந்தோட இந்த டோஸ் போதாது மேனகா, டோஸ் ஏத்தணும். அப்பவும் எங்க அப்பா உசுரோடு இருப்பாரு. உசுரோடு இருக்கணும். அது என்னோட தேவைக்கு. ஆனா அது கோமா ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் இத பண்றதுக்கு என்ன ஒரே அடியா கொன்னுடுறா. முடியாது இல்ல, அது மட்டும் முடியாது. தெரியும்ல, இங்க பாக்குறதெல்லாம் ராஜன் கர்த்தாங்கிற எங்க அப்பாவோட சொத்து. அப்படி இருக்கிறப்போ சட்டுன்னு நீங்க உசுர விட்டுட்டா இல்லடா, இத நீ அனுபவிக்க மாட்ட. காலம் மாறும், உன்னுடைய உண்மையான முகம் வெளியே வரும். இதுக்கு மேலையும் ரத்தம் சூடாக கூடாது. இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. என்னங்க சொன்னா கேளுங்க. இப்ப இன்ஜெக்ஷன் போடாதீங்க. பாவங்க அவரு உங்க சொந்த அப்பா தானே. ஏய், நிறுத்து. இப்போ இந்த வீட்ல நாம 3 பேர் தான் இருக்கோம். நானும் நீயும் இந்த கிழவனும். இன்னொருத்தனுக்கு இது தெரியக்கூடாது. ஏய், ஒரே அடியில உங்களை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியாம இல்ல. ஆனா நீ உசுரோட இருக்கணும். பாக்குறது எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுடா. ஐயோ, எனக்கு வேண்டாங்க. சொன்னா கேளுங்க. வேண்டாடா. பாவங்க அவரு. வேண்டாடா. சொன்னா வேண்டாடா. வேண்டாம் வேண்டாம், சொன்ன கேளுடா. வேண்டாம் மேனகா, மேனகா, வேண்டாம்டா, வேண்டாம்டா. சொன்னா கேளுங்க. வேண்டாம்டா. மாமாவை எதுவும் மேனகா, பண்ணாதீங்க. வேண்டாம். விட்டுருங்க. எனக்கு வேண்டாம்டா. டேய், மேனகா, கதவை திறங்க. மேனகா, மூடிட்டு இருக்கணும். கதவை திறங்க. மேனகா, மாமாவை எதுவும் உங்களை காப்பாத்தி நீ பண்ணிடாதீங்க. யாரும் வர மாட்டாங்க. மாமா, சொன்னா கேளுங்க. எனக்கு மைனா, சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த எஸ்ஐ கால் பண்ணாரு. அவர் என்ன சார் சொன்னாரு? கேஸ் விஷயம் என்னாச்சு? ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்களா? சாரி மைனா, அது கண்டுபிடிக்க முடியலையே. சார், நீ கொடுத்த அந்த பைக்கோட நம்பர் டூப்ளிகேட்டா? அது ஒரு லாரியோட நம்பர்னு சொன்னாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு எஸ்ஐ சொன்னார். அது உனக்கு கஷ்டம் தானே? இதுல என்ன? எப்பவுமே என் வாழ்க்கையில வர்றதெல்லாம் துக்கமா தான் வரும். அதோட தொடர்ச்சி தான் இதுன்னு நான் சமாளிச்சுக்கிறேன். எப்படி இருந்தாலும் கிடைக்காத பணத்துக்காக இதுக்கு மேல நம்ம அலைய வேண்டாம்ல. அப்படிதானே சார்? எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல.
சாரும் மேனகா மேடமும் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சீங்க. என்னோட கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த 3 லட்சம் ரூபாவை தந்தீங்க. என் தலை எழுத்து அதை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நீங்க உண்மையா அதுக்காக முயற்சி பண்ணீங்கல்ல, ரொம்ப நன்றி சார். எல்லாத்துக்குமே நன்றி. சாரும் மேனகா மேடமும் செஞ்ச இந்த உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அது யாரு என்ன செஞ்சாலும் அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு பாக்கியம் இருக்கணும். எங்க வீட்ல நாங்க இருக்கிற எல்லாருமே பாவிங்க. எங்களுக்கு யார் உதவி செய்யணும்னு நினைச்சாலும் எங்க போனாலும் உதவி கிடைக்காது. சாரி, அது மைனா. மைனா, பாருமா, இது டெக்ஸ்டைல்ஸ். எல்லாரும் பாக்குறாங்க. அழாத, முதல்ல கண்ணை தொடமா. சாரி சார், நான் உடனே. பரவாயில்ல. நான் எதுக்காக இவ்வளோலாம் கவலைப்படணும்? எல்லாம் சரியாயிடும், சரியாயிடும். இல்ல நான் எங்க போனாலும் இதான் என்னோட பிரச்சனை. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல யாராவது வந்து ஏதாவது சொன்னா அவங்க முன்னாடியே நான் அழுதுருவேன். ச்சே, நான் ஏன் இப்படி இருக்கேன்? சாரி சார். சார், ஐ எம் ரியலி சாரி. இந்த மாதிரி இதுக்கப்புறம் நடக்காது. இட்ஸ் ஓகே. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? தோசை பழத்தை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்குடா? நான் உனக்கு சாப்பிட கொடுத்த எதையுமே சாப்பிடாம அதெல்லாம் பேப்பர்ல கட்டிக்கிட்டு எங்க எடுத்துட்டு போற? அது ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். யாருக்கு? என்னோட ஃப்ரெண்டுக்கு. அந்த ஸ்ரீகுட்டனுக்கா? இல்ல பாட்டி, இது வேற ஒரு ஆளுக்கு. யாருக்குடா? நீ இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டியே. நான் எடுத்துட்டு போறேன் பாட்டி. டீடைல்ஸ்லாம் நான் வந்து சொல்றேன். இப்ப நான் போயிட்டு வரேன். என்ன இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? கண்ணா, டாடா பாட்டி. அப்பா, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாப்பா. கண்ணா பின்னாடி வண்டி ஓட்டிக்கிட்டு போவானுங்க. சரி அப்பா. அம்மா, பாட்டி போயிட்டு வரேன். டாடா அப்பா. டாடா. டாடா. அச்சுதா, இந்த கண்ணை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? காலையில அவனுக்கு சாப்பிட கொடுத்த தோசை பழம் இதையெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு போறான். சிநேகிதங்க கூட சேர்ந்து சாப்பிடணுமா? தேவையில்லாம கவலைப்படாதீங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட போறான். இதெல்லாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அச்சுதா, அந்த 3 லட்சம் திருப்பி கிடைச்சா முதல்ல அந்த தறிய திருப்பி கொண்டு வரணும். தறி வாங்கணும், கடனையும் அடைக்கணும், பணத்துக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அந்த பணம் கூட நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா யோசிச்சா பைத்தியம் தான் பிடிக்குது. எனக்கும் வேலை இல்லைன்னா குடும்பமே பட்டினியால தவிக்குமேம்மா. எல்லாம் வரும்போது வரட்டும். அதையே நினைச்சுக்கிட்டு நீ உன் உடம்ப கெடுத்துக்காத. இந்த மாதிரி கஷ்டங்களை பார்த்து கஷ்டங்களையே கேட்டு என்னோட மனசு ரொம்ப வெறுத்து போச்சுமா. நான் வேலைக்கு போறது இங்க யாருக்குமே பிடிக்கல. என்னோட பொண்ணு தனியா வேலை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. என்னோட கையை கட்டி போட்ட மாதிரி எதுவுமே செய்ய முடியாம. இது எவ்வளவு பெரிய வேதனம்மா. அவ சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கே. மறுபடியும் நீ தறியில வேலை செஞ்சா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? உடம்ப கெடுத்துக்கிட்டேன்னா செலவுதான் ஜாஸ்தியாகும். இன்னும் அவளுக்கு கஷ்டம் கொடுக்கணுமா? மைனா சொல்றதும் சரிதாம்மா. ஆனா என்னோட வேதனைய யார்கிட்ட சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. என் வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாம கையால் ஆகாதவனா ஆயிட்டேன். நோய் வந்தா இப்படித்தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இருந்தாலும் இப்படி ஒரு அவஸ்தையா? அந்த அளவுக்கு நான் அப்படி என்ன பாவம் பண்ண கடவுளே? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.